பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய முதல் 10 7ஆம் திருமொழி சிங்கவேள் குன்னம் அப்படின்னு சொல்லப்படுகிற அகோபிலம். சிங்கவேள் குன்னம் அப்படின்னு தான் ஆழ்வாருடைய மங்களாசாசனம். சிங்கவேள் குன்னமே அப்படின்னு நிருசிம்ம பெருமானாக எழுந்துள்ளிருக்கக்கூடிய நவ நரசிம்ம க்ஷேத்திரம்னு சொல்லணும் இல்லை, அந்த எம்பெருமானை கொண்டாடுகிறார். எதற்காக? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தனக்கு இருக்கக்கூடியதான அனன்ய உபாயத்துவத்தை முன்னிட்டு மங்களாசாசனம் பண்ணார். பூர்வ விருத்தம் தனக்கு அனன்ய கதி, வேறு கதி இல்லை என்பதை தான் தெரிவித்து கொண்டு சரணம் புகுந்தார்னு பார்த்தோம். அதில் சரணாகதி என்பது ஒரு தடவை பண்ண வேணும். ஆனால் ஆழ்வார் எத்தனை தடவை பண்ணுறார்? ஏன்னா பதற்றம். பெருமான் எப்படி கொடுப்பனோங்கிற அந்த எண்ணம் திருவுள்ளம் ஓடுகின்றபடியினாலே ஆழ்வாருக்கு சீக்கிரம் கிடைச்சுட்டா தேவலாமே என்று ஒரு காலை போலே 9 காலம் திருவடி அடைந்தேன் போன பதிகத்தில் சொல்லிட்டே இருக்காரோ. உன் திருவடி அடைந்தேன் நைமிஷாரணிய துளைந்தாய் அப்படின்னு ஒரு தடவை சொன்ன போறாதா? 9 தடவை சொல்லணுமா அப்படின்னு நம்ம கேட்க பாருங்க. ஆழ்வார் திருவடி சரணாகதி பண்ணுவதிலே திருவடி அடைந்தேன் பெரிய பிராட்டியார புருஷகாரமாக கொண்டு ஆசிரியித்தார். இதை கேட்டுட்டே இருந்த பெருமாளுக்கு தோணுடுத்து. எப்படின்னா, திரௌபதி தானும் பிரார்த்தித்தாளே, சங்கசக்கரகதாபானே துவாரகா நிலையாச்சது கோவிந்த புண்டரீகாட்சர கிரமாம் சரணாகதாம்னு தானும் சரணாகதி பண்ணாளே. அப்படிங்கிறத எம்பெருமான் தான் தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு செல்லுகிற பொழுது, பெருமாள் இங்கிருந்து புறப்பட்டு பிரபாச கஷேத்திரத்திலிருந்து புறப்பட்டு தன் உடை சோதின்னு சொல்லப்படுகிறதான பரமதத்துக்கு எழுந்துள்ளுகிற போது அப்ப பெருமாளுக்கு தூக்கித்தான். கோவிந்தேதி யதாக்கிரந்த கிருஷ்டானாம் துரவாசினாம் என்ன தானும் கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கூப்பிட்டாலே. திரௌபதிக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலை போல இருக்கே. பெருமாளுக்கு வருத்தமா, திரௌபதிக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் புறப்பட்டு போகிறோமேன்னு மனசில் ஒரு உளைச்சலோட எம்பெருமான் புறப்பட்டு சென்றிருப்பானே. ஆனால் அப்போ பெருமாளுக்கு எவ்வளவு இந்த பக்தன் மேலே இருக்கக்கூடியதான காருண்யம். அப்போ அவன் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டாரோ இல்லையோ, அது மாதிரி இவர் இந்த ஆழ்வார் கொண்டே இருக்காளே, திருவடி அடைந்தேன் சொல்லிட்டே இருக்காரோ இல்லையோ, பொருட்களை எம்பெருமான் பார்த்தார். இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னுட்டு தனக்கு இருக்கக்கூடிய வடிவை, அதாவது இவருக்கு எப்படியாவது பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்ட்டு உபமானவ கேஷானாம் சாதுனாம் அப்படின்னு சொல்லுகிறபடியே இவர்களுக்கு எப்படியாவது ஒத்தாசை பண்ணணுங்கிறதுக்காக சிறுக்கன் உதவி பண்ணப்படும். இவனுக்கு எப்படியாவது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வடிவை காண்பிப்பதற்காகவே வாரும் அப்படின்னு சிங்கவேள் குன்னத்தில் இருப்பதை காட்ட, சிங்கவேள் குன்னத்தில் நம்ம இருக்கோம், வந்து செய்கிறீரா அப்படின்னு சொல்ல ஆழ்வார் அங்கே சென்று கண்டு எம்பெருமானை கண்டு அனுபவிக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த சிங்கவேள் குன்னத்துக்காக சிங்கவேள் குன்னம் அப்படின்னு சொல்லப்படுகிற 10 பாசுரங்கள். 1ஆம் 10 7ஆம் திருப்படி. அங்கஞாலமஞ்ச அங்கோராளரிகாய் அவுணன் பொங்கபாகம் வல்லுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடைக்கேள் செங்கனாளிட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. அங்கஞாலமஞ்ச அங்கோராளரிகாய் அவுணன் பொங்கபாகம் வல்லுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடைக்கேள் செங்கனாளிட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. அலைத்தவழ்வாய் வாழையித்தோர் கோளரியாய் அவுணன் கொளக்கையாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம் மலைத்த செல் சாத்தெறிந்த பூஷல் பஞ்சுடிவாய்க் கடுப்ப சிலக்கவாடர் திடிப்பராத சிங்கவேள் குன்னமே. ஏந்தவழ்வாய் வாழையித்தோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்தவாக மல்லுகிறாள் பகர்ந்தவம் மானதிடம்
ஓய்ந்த மாவும் உடைந்த குன்னும் அன்னியும் நின்னழலால் தேய்ந்த வேயம் அல்லதில்லா சிங்கவேள் குன்னமே எவ்வம்பும் வேல் பொன்பெயரோன் ஏதலின் இன்னுயிரவவ்வி ஆகம் வல்லுகிறாள் மகிழ்ந்தவம் மானதிடம் கவ்வுநாயங்களும் உச்சிப்போதோடு கால் சுடன்ன தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்னமே என்னவேள்வாய் வாழையித்தோர் கோளரியாய் அவுணன் பொன்னவாகம் வல்லுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் என்ன செந்தீ மொண்டு சூரை நீழ்விசம்புடிரிய சென்னு காண்டற்கரிய கோயில் சிங்கவேள் குன்னமே எரிந்த பைங்கணிலங்கு வேள்வாய் எயித்தோடு இது எவ்வுருவென்ன இருந்தவானோர் கலங்கியோட இருந்தவம் மானதிடம் எரிந்த வேயன் முழையுள் நின்று நீள் நெறிவாய் உழுகை தெரிந்தானைச் சுவடு பார்க்கும் சிங்கவேள் குன்னமே முனைத்த சீத்தம் பின்சுடப்போய் மோவுலகும் பிறவம் அனைத்து மஞ்சாளரியாய் இருந்தவம் மானதிடம் கனைத்த தீயும் கல்லுமல்லா வில்லுடை வேடருமாய் தெனைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்னமே நாத்தெழும்ப நான் முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த அங்கோராளரியாய் இருந்தாம் மானதிடம் காய்த்த வாகை நெத்தொலிப்ப கல்லதர்வேங்கழ போய் தேய்த்ததியால் விஞ்சிவக்கம் சிங்கவேள் குன்னமே நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் அல்லி மாதர் புல்கனென்ன ஆயிரந்தோழனிடம் எல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய்ச் சில்லி சில்லென்னுள்ளராத சிங்கவேள் குன்னமே நல்ல நெஞ்சே நான் தொழுதும் நம்முடை நம்பெருமான் அல்லி மாதர் புல்கனென்ன ஆயிரந்தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய்ச் சில்லி சில்லென்னுள்ளராத சிங்கவேள் குன்னமே செங்கனாளி எட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ்நோர் புலவன் மங்கையாளன் மன்னுதொல் சீர் பண்டரை தாக்கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே செங்கனாளி எட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ்நோர் புலவன் மங்கையாளன் மன்னுதொல் சீர் பண்டரைத்தார்கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே.